பைபிள் என்பது ஒரு புஸ்தகங்களினுடைய தொகுப்பு. இட் இஸ் அ லைப்ரரி மாதிரி. அதில் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, நிறைய வகையான புஸ்தகங்கள் இருக்குது, கதைகள் இருக்குது, கவிதைகள் இருக்குது, உரையாடல் இருக்குது, கட்டளைகள் இருக்குது, சில டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடைபெற்றது அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற காரியங்கள் நிறையா இருக்குது. ஆகவே பைபிளில் நிறைய விஷயங்கள், நிறைய சாதனங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய டூல்ஸ், இலக்கிய சாதனங்கள், லிட்ரரி டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொன்ன மெட்டஃபர், சிமிலி, பேரபிள், ஆலகரி, ஹைப்பபலே, இப்படியா பல டூல்ஸ் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்றி அமையாதவர் நமக்கு சத்தியங்களை அறிவிப்பதற்கு. கூடவே நமக்கு அவர்கள் சூழல் தெரிந்திருக்க வேண்டும், அவர்களுடைய கலாச்சார பின்னணியும் தெரிந்திருக்க வேண்டும், அவர்கள் மொழி கொஞ்சமாச்சும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது நாம் சரியாய் புரிந்து கொள்ள முடியும்.